தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களை, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையை வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், இறையரசில் பங்கு கொள்ள விலை மதிக்க முடியாத ஞானத்தை நாம் பெற வேண்டும். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற உலக வாழ்க்கையை, செல்வங்களை தூர எறிய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்றது. முதலாவது வாசகத்தில், அரசர்கள் எழுதிய முதல் புத்தகத்திலிருந்த வாசகத்தில், கடவுள் சாலமோனிடம் உமக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர், எனக்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை, மாறாக மக்களை சிறப்பான முறையில் வழிநடத்த ஞானத்தை தாரும் என்று கேட்கின்றார். அதையும் கடவுள் அவருக்கு அளிக்கின்றார், அதைவிட பல மடங்கு அளிக்கின்றார். இரண்டாவது, பவுலடிகளார் உரோமைக்கு திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில், கடவுள் தம் அழைக்கப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தருகின்றார், அவர்கள் துன்பங்கள் துயரங்களில் அவர் துணையாக இருக்கின்றார் என்று கூறுகின்றார். மூன்றாவது, நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் வசனங்கள் 44 52 முடிய உள்ள வசனத்தில் இறையரசை நாம் புரிந்து கொள்ள 3 உவமைகள் மூலமாக அதை விளக்குகின்றார். முதலாவது புதையல் நிலம், இரண்டாவது முத்து உவமை, மூன்றாவது கடலில் வீசப்படும் வலை. இந்த புதையல் நிலத்தில் விலை மதிக்க முடியாத புதையலை கண்டவுடன் தமக்கு உள்ளதையெல்லாம் விற்று அந்த புதையலையும் அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார். முத்து அதுபோலதான், தனக்கு கிடைத்த விலை மதிக்க முடியாத முத்தை பெறுவதற்கு தன்னிடம் உள்ளதை எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு அந்த முத்தை பெறுகின்றார். அதை கண்டவுடன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். மூன்றாவது, கடலில் வீசப்படும் வலையில் வருகின்ற அனைத்து மீன்களை வெடிக்கின்றார். தமக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை நெருப்பில் இடுகின்றார். அனுமிக்க சகோதரமே சகோதரிகளே, இதை போலதான் நாமும் இறையரசில் பங்கு கொள்ள நம்முடைய உள்ள தீய எண்ணங்கள், சிந்தனைகள், தேவையில்லாத பழக்கங்கள் அனைத்தையும் தூர எறிந்துவிட்டு இறைவனுக்கும் இறை வார்த்தைக்கும் முக்கியத்துவம் தருவோம். அதற்கு நமக்கு வேண்டிய ஞானத்தை இன்றைய நாளில் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பெறுவோம். இந்த புதிய வாரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக அமையும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.